ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் சாலை மேம்பாட்டிற்காக நடப்பாண்டில் 2950 கோடி ரூபாய் ஒதுக்கி முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா புதன்கிழமை அன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஒருங்கிணைந்த சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலை அகலப்படுத்துதல், கட்டமைப்பு மற்றும் திறன் மேம்பாடு, மேம்பாலங்கள் உள்ளிட்ட பணிகளுக்காக நடப்பாண்டில் 2950 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். மாநில நெடுஞ்சாலைத்துறையின் கீழ் 624 பணிகளுக்கு 1021 கோடியே 26,56,000 ரூபாய், மாவட்ட முக்கிய சாலைகளின் கீழ் 854 பணிகளுக்கு 1178 கோடியே 88,44,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட இதர சாலைகளில் 607 பணிகளுக்கு 467 கோடியே 89 லட்சம் ரூபாய் மற்றும் ஆதிதிராவிடர் மக்கள் வாழும் கிராமங்களில் 335 பணிகளுக்கு 281 கோடியே 96 லட்சம் ரூபாய் என்று மொத்தம் 2950 கோடி ரூபாய் செலவில் 2420 பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவற்றில் சென்னை திருத்தணி ரேணிகுண்டா சாலையில் 4 வழித்தடம், தஞ்சையில் புறவழிச்சாலை, திருப்பூரில் 2 பல்லடுக்கு மேம்பாலங்கள், நொய்யல் ஆற்றின் குறுக்கே பாலங்கள் மற்றும் நிலையெடுப்பு பணி, தடுப்புச் சுவர், வடிகால் வசதி உள்ளிட்ட பணிகள் அடங்கும்.